Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. மறைமலையடிகளும் திருவிக்காவும் தான் போராடி ஒரு தமிழ் உணர்வை ஏற்படுத்தி அப்பொழுதுதான் நாராயணசாமி நெடுஞ்செழியனானார், ராமையா அன்பழகனானார், சோமசுந்தரம் மதியழகனானார். 3வது மொழியை கத்துக்கிட்டா வாய்ப்புகள் விரிவடையும் அப்படிங்கிறாங்க. நாளடைவில் அவைகளை எல்லாம் நீக்கிவிட்டு இந்தியை அந்த இடத்துல கொண்டு வருவார். ஆங்கிலம் போயிடும், உன்னுடைய தாய்மொழியும் போயிடும். அதுக்கு பிறகு இந்தி தான் இங்கே இந்த நாட்டினுடைய மொழியாக இருக்கும். தமிழ் இனத்தை அழித்துவிடும், தமிழர்களை அழித்துவிடும், தமிழை அழித்துவிடும். எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம். பள்ளிக்கூடம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படம் அந்த அங்கே இருக்கிற இளைஞர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க ஆரம்பித்து ஆங்கிலம் பயின்று இந்த தினம் வெளிநாடுகளில் 60 நாடுகளில் எங்கள் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க தான் கொண்டு வந்து பணத்தை கொட்டுறாங்க. அதில் வரி வாங்கி இந்த சர்க்காரை இவங்க இது பொறுக்கி திங்கிறாங்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது. திராவிட இயக்கத்தில் இருக்கிற பெரியார் தமிழை காட்டு பிராண்டி மொழின்னு சொன்னாரு. நிர்மலா சீதாராமன் நேற்று பேசுறாங்க. நம்ம பாட்டம் போட்டெல்லாம் கோவணம் தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது கோவணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றது தப்பா? இவங்களுக்கு அறிவில்லாத காரணத்தினால் அதை சரியா புரிஞ்சு கொள்ளவில்லை. திமுக எடுக்கிற போராட்டத்தை கூட அதிமுக மொழி பிரச்சனையில் பெருசா அந்த அளவுக்கு கவனம் செலுத்தல. அதிமுகவில் இருப்பவர்களுக்கு திராவிட இயக்கத்தினுடைய வரலாறே தெரியாது. தொகுதி மறுசீரமைப்பு கொண்டாதான் தமிழகத்தில் அந்த தொகுதிகள் குறையும். நான் முதலே ஒன்று சொன்னேன், தமிழ் இனத்தை அழிப்பதற்கு என்னென்ன வழி உண்டு அதெல்லாம் தேடுறேன். இதுக்கான போராட்டமும் அதிமுகவில் பெருசா இல்லைங்கிறாங்க. திராவிட வரலாறு தெரிஞ்சவன் எத்தனை பேர் இருக்கான் சொல்ல ஒரு ஆள் கூட கிடையாது. அவன் இன்னைக்கும் அம்மா கட்சின்னு தான் அவன் சொல்றான். ஜெயலலிதாவை தான் படம் வச்சிருக்கானா, அண்ணாவை மறந்துட்டான். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் நிதி அப்படிங்கிற அளவுக்கு மத்திய நிதியமைச்சர் பேசிவிட்டார். இது குறித்த விவாதங்கள் குறைந்தபாடில்லை. இது தொடர்பாக நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக நிறுவன உறுப்பினர்களில் ஒருவர், முன்னாள் திருச்சி சட்டமன்ற உறுப்பினர் திருச்சி சவுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா என்ற விவாதம் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தில் மும்மொழியை ஏற்கிறதுல என்ன தவறு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. ஒரு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மும்மொழி கொள்கையை ஏற்கலைன்னா அதற்கான நிதி இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறார், வெளிப்படையாகவே சொல்கிறார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தமிழர்களை அடிமைப்படுத்துவதற்கான எல்லா வகையான முஸ்தீபுகளையும் போடுகிறார்கள். அதில் இது ஒன்று, இது பிரதானமானது. மொழி ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமானால் அதனுடைய மொழியை சிதைக்க வேண்டும் என்பதுதான் உலகத்தில் மிகப்பெரிய அறிஞர்கள்லாம் கூறியது. அந்த மொழியை இனத்தை அழிப்பதற்கு அந்த மொழியை சிதைக்க வேண்டும். இந்த காரணத்தினால இந்த தமிழ் மொழியை அழிப்பது என்பது ஆரம்பத்தில் வந்தேரிகள் இந்த நாட்டிற்கு வந்தவுடனே அதை வேலையை படிப்படியாக செய்து கடைசியில் தமிழ் எங்கே இருக்குது என்று தேடி பிடிக்க வேண்டிய அளவிற்கு தமிழ்நாட்டிலே மணிப்பிரவாள நடை என்ற ஒரு நடையை உருவாக்கி மொத்தம் ஒரு 500 வார்த்தைகள் இருக்க வேண்டிய ஒரு கட்டுரையில் ஒரு 10-15 தமிழ் வார்த்தைகள் இருக்கும். அதுதான் தமிழ் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமைகள் இருந்தபோது தான். எந்த காலகட்டம் இதெல்லாம் 1917, 18, 20 இருந்தபோது அப்பவே தமிழ் ஒரு கட்டுரைன்னா தமிழ் எழுத்துக்களை வார்த்தைகளை குறைச்சி எந்த வார்த்தை எல்லா வார்த்தைகளும் புகுத்தி கன்ஜெக்ஷன் அந்த இடையிடையே ஒரு தமிழ் சொல் இருக்கும், அதான் தமிழ். அதை மாற்றுறதுக்கு மறைமலை அடிகளினுடைய பணி மகத்தானது. மறைமலை அடிகள் திருவிக்காவினுடைய பணிகள் மகத்தானது. அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால், அவர்கள் இந்த போராட்டத்தை எடுக்காமல் இருந்திருந்தால் தமிழ் எப்பொழுதோ சிதைந்து அழிந்திருக்கும். இதுதான் உண்மை. அதை அவர்கள் தான் போராடி, மறைமலை அடிகளும் திருவிக்காவும் தான் போராடி ஒரு தமிழ் உணர்வை ஏற்படுத்தி அப்பொழுதுதான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எழுச்சி மொழி வழியாக ஏற்பட்டது. அப்போது தான் அது மெல்ல மெல்ல அது இளைஞர்கள் மத்தியில் வந்தபோது தான் நாராயணசாமி நெடுஞ்செழியனானார், ராமையா அன்பழகனானார், சோமசுந்தரம் மதியழகனானார். இப்படி பல்வேறு தமிழர்கள் தங்களுடைய பெயர்களை தமிழிலே மாற்றி வைத்து கொண்டார்கள் என்பது அது. அதைவிட பெரிய விஷயம், சூரியநாராயண சாஸ்திரி என்கிற ஒருவர், அவர் பிராமணராக பார்ப்பனராக இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய பெயரை பரிதிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார். இப்படி தமிழிலிருந்து தான் வளரத் தொடங்கியது. அதற்கு திராவிட இயக்கமும் பெரியாரும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதை வளர்த்து கொண்டே வந்தார்கள். வருகிற பொழுது ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமானால் அந்த மொழியை சிதைக்க வேண்டும் என்பதற்கு தேவையை நன்றாக உணர்ந்த வடவர்கள் எப்படியாவது இந்தி மொழியை கொண்டு புகுத்தி மற்ற மொழிகளை அழித்து விடலாம் என்று அவர்கள் முடிவெடுத்து தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு 1937 இதை ஆரம்பித்து விட்டார்கள். இந்தியை உள்ளே புகுத்துவதற்கு ஒவ்வொரு முறையும் போராட்டம்.
அதில் தான் முதல் களபலியாக தாளமுத்து நடராஜன் அவர்கள் களபலியானார்கள். அது பற்றி தொடர்ந்து இந்தி மொழி ஆதிக்கம் வருவதும் அதை எதிர்த்து மக்கள் போராடுவதும் இப்படியே நம்முடைய காலம் நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் 68 அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு பீடத்துக்கு வந்தபோது இந்தி வேகமாக புகுத்தப்படுகிற பொழுது ஒரு நாள் சட்டமன்றத்தை கூட்டிய பொழுது எதிர்க்கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த கருத்திருமன் அண்ணாவை கேட்கிறார், இன்று நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டபொழுது அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நான் இன்று ஒரு தீர்மானம் கொண்டு வந்துவிட்டு ஆட்சியிலிருந்து இறங்கி போராடப் போகிறேன் என்று சொன்னார்கள். அப்படியெல்லாம் நீங்கள் செய்து விடாதீர்கள் என்று கருத்திருமன் அவர்கள் அவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டார். இப்படி இதெல்லாம் வரலாறு நிகழ்க இருக்கிறது. காமராஜர் கூட 1968 கும்பகோணத்தில் ஜனவரி 23 என்று கருதுகிறேன், அங்கே கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்தி திணிக்கப்பட்டால் திமுக அமைச்சர் பதவியை விலகிவிடுவார்கள் என்று சொல்லப்பட்ட போதும் கூட அவர்கள் இந்தி அண்மையில் நிறைவேற்றப்பட்ட ஆட்சி மொழி திருத்த சட்டம் தீர்மானம் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் பிரிவினைக்கு வழிவகுக்கும் வழிவகுக்கிறது. எனவே அவை மீண்டும் ஆய்வு செய்யப்பட வேண்டும். பிற மொழிகளின் மீது இந்தியை கட்டாயமாக திணிக்கக்கூடாது என்று காமராஜர் தலைவராக இருக்கிற போது அவரும் அப்படி கூறினார். இதெல்லாம் வரலாறு நெடுக இந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. இதற்கு முக்கியமான காரணம் இன்றைக்கு வந்திருக்கிற பிஜேபி அரசு தமிழர்களை எப்படியெல்லாம் எல்லா திசைகளிலும் நெருக்கடி கொடுத்து எப்படியாவது இதை அழித்து விட வேண்டும், இந்த திராவிட இயக்கத்தை அழித்து விட வேண்டும், திராவிட உணர்வுகளை அழித்து விட வேண்டும் என்று பாடுபடுகிறது. அண்ணா அவர்கள் 1966 விருகம்பாக்கம் மாநாட்டில் சொன்னார், இன்னும் தெளிவாக சொன்னார், ஒன்றை சொன்னார், நம்முடைய பணி இன்னொரு 50 ஆண்டு காலத்திற்கு இந்த நாட்டிற்கு தேவைப்படுகிறது. ஆனால் யாரும் எந்த தவறும் செய்யாமல் இருந்தால்தான் அதையெல்லாம் அந்த பணிகளை செய்ய முடியும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இது இலக்கிய வரி. தீமை வர வேண்டுமானாலும் நாமத்தான் தேடிக்கொள்ள வேண்டும், நன்மை வர வேண்டுமென்றாலும் நாமத்தான் தேடிக்கொள்ள வேண்டும். ஆகவே நாம் நம்முடைய அரசியலை கண்ணியத்தோடு நேர்மையான வகையில் கொண்டு போக வேண்டும் என்பதை அன்றைய தினம் சொன்னார். ஏற்கனவே நம்ம நேர்காணல் எடுத்தப்ப அண்ணாவை சந்தித்து பேசியிருக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. அப்போ மொழி போராட்டத்தில் நீங்களும் பங்கேற்றிருக்கீங்க. நான் நான் விவரம் அறிந்து 1952 பிரச்சனைகள் உருவாச்சு. 37 பிறகு தொடர்ந்து வந்தாலும் 52 கொஞ்சம் வலுப்பெற்ற போது ராஜாஜி முதலமைச்சராக வந்தபோது திரும்பவும் இந்த மொழி பிரச்சனைலாம் வந்தபோது நாங்களெல்லாம் பள்ளிக்கூட மாணவர்களாகவே போராடி பள்ளிக்கூடத்திலேருந்து எங்களையெல்லாம் தூக்கி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைத்து மாலை வரையில் உட்கார வைத்து துரத்தி விட்டார்கள். இதெல்லாம் நாங்கள் எங்கள் அனுபவபூர்வமாக பார்த்தது. அதனால் இது எப்படியோ ஒரு இனம் நீங்கள் வரலாற்றில் எந்த நாட்டினுடைய வரலாற்று அறிஞர்களை நீங்கள் கேட்டாலும் ஒரு இனம் அழிக்கப்படுவதற்கு அதனுடைய மொழி, நமக்கு எதுக்கு பேசுறதுக்கு நமக்கு தாய்மொழி தமிழ் இருக்கிறது, உலகத்தோடு மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள ஆங்கிலம் இருக்கிறது, இரண்டும் போதும் என்று. இங்கே இருக்கிறவங்க அந்த 3வது மொழியை கற்றுக்கிட்டா வாய்ப்புகள் விரிவடையும் அப்படிங்கிறாங்களே. 3வது மொழி என்ற ரூபத்தில் நாளடைவில் அவைகளையெல்லாம் நீக்கிவிட்டு இந்தியை அந்த இடத்துல கொண்டு வருவார்கள். இந்தியை கொண்டு வந்து விட்டால், ஆங்கிலத்தை அகற்றிவிட்டால் ஆங்கிலம் போயிடும், உன்னுடைய தாய்மொழியும் போயிடும். அதுக்கு பிறகு இந்தி தான் இங்கே இந்த நாட்டினுடைய மொழியாக இருக்கும். அப்பொழுது இந்தி ஆதிக்கம் இங்கே வலுப்பெற இருப்பதற்கு அது வழிவகுத்துவிடும். தமிழ் இனத்தை அழித்துவிடும், தமிழர்களை அழித்துவிடும், தமிழை அழித்துவிடும். இதில் பேரம் பேசுவதற்கு அல்லது இதில் குறை காண்பதற்கு எதுவுமே இல்லை. மொழியை காப்பாற்ற ஒவ்வொருவரும் இல்லை, இதெல்லாம் விதண்டாவாதங்கிறாங்க பாஜகராங்க. அது அவங்க வேற என்ன சொல்லுவாங்க? விதண்டாவாதம் எதுக்காக 3வது மொழி? இல்லை, செல்வந்தர்கள் பிள்ளைகள் எல்லாம் தனியார் பள்ளிக்கூடங்களில் மும்மொழியை படிக்கிறாங்க. சரி, வசதி வாய்ப்பு இல்லாத பின்தங்கியவங்க அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு சம கல்வி அவங்களுக்கு கிடைக்க வேண்டாமா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம், ரிமோட் வில்லேஜ், நான் பிறந்த ஊர். அந்த ஊரில் நான் பார்த்தேன் 50-52க்கு முன்னாடி பார்த்தா பள்ளிக்கூடமே கிடையாது. பள்ளிக்கூடம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படம் அங்கே இருக்கிற இளைஞர்கள் பள்ளிக்கூடத்திற்கு போய் படிக்க ஆரம்பித்து அவர் மெடிப்படியாக படித்து வருகிற பொழுது அங்கே 5வது 8வது 10வது 12வது எல்லாம் வந்த பிற்பாடு அவர்கள் வளர்வதற்கு எல்லா வீடும், எங்கள் ஊரில் எல்லா வீடும் குடிசைகள், 4-5 வீடுகள் தான் ஓட்டு வீடுகள் இருந்தது. இன்றைக்கு அவர்களெல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிற இளைஞர்கள் ஆங்கிலம் பயின்று இந்த தினம் வெளிநாடுகளில் 60 நாடுகளில் எங்கள் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க தான் கொண்டு வந்து பணத்தை கொட்டுறாங்க. அவங்க கொட்டுற பணத்துக்கு அவங்க அங்கேருந்து உழைத்து சம்பாதித்து கொட்டுற பணத்தில் இவங்க வரியாக வாங்குகிறாங்க. இவங்க ஒன்றும் மக்களுக்கான அரசாங்கம் இந்த இதெல்லாம் கிடையாது.
அன்றைய தான் நீங்கள் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் வந்து மக்களை எப்படி சுரண்ட வேண்டும், எப்படியெல்லாம் சுரண்ட வேண்டும், எப்படியெல்லாம் வரி விதிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறதே தவிர, இன்னும் சொல்லப்போனால் எவனாவது வீடு இல்லாதவன் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தால் உடனே அதுக்கு கூட வரின்றாப்ப. ஏழைகளை சுரண்டுவது, ஏழைகளுடைய உழைப்பை சுரண்டுவது என்பதன் மூலமாகத்தான் இவர்கள் நடத்துகிறார்கள். நான் குறிப்பிடுவது எங்களுடைய இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வந்தது பிற்பாடு எங்கள் ஊர் இன்றைய தினம் ஒரு மாட மாளிகைகள் நிறைந்த ஊராக இருக்குது. அதுக்கு அரசாங்கத்தினுடைய எந்த உதவியுமே எங்களுக்கு கிடையாது. இளைஞர்கள் படித்து விட்டால், இதுதான் தந்தை பெரியார் சொன்னார், அறிஞர் அண்ணா சொன்னார், திராவிட இயக்கம் சொன்னது, படித்து விட்டால் எல்லோரும் வளர்வதற்குரிய வாய்ப்பு இருக்கும். அதோடு படிப்போடு பகுத்தறிவோடு வளர்ந்தால் இன்னும் வசதியாக இருக்கும். அந்த வகையில் தான் எங்கள் ஊரெல்லாம் இன்றைய தினம் மிகப்பெரிய அளவிற்கு முன்னேறி இருக்கிறது. அதை பார்க்கிற பொழுது நான் அந்த ஊர் மிகவும் அதாவது தரித்திர நிலையில் இருந்த ஊரையும் பார்த்திருக்கேன், இந்த வளமாக இருக்கிற ஊரையும் பார்க்கிறேன். அதற்கெல்லாம் மூல காரணம் இளைஞர்கள் படித்தது. அவர் ஒன்றும் ஹிந்தி படிச்சுட்டு போகல, தமிழை படித்தார்கள், ஆங்கிலத்தை படித்தார்கள், 60 நாடுகளில் வேலை செய்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் லட்சக்கணக்கான ரூபாய் வீட்டில் ஊர்லேருந்து அனுப்புகிறான். லட்சியம் இல்லாமல் அவன் செலவு பண்ணுறான். அதில் வரி வாங்கி இந்த சர்க்காரை இவங்க பொறுக்கி திங்கிறாங்களே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. பேசும்போது சொன்னீங்க திராவிட இயக்கம் இந்திய எழுத்துதுன்னு சொன்னீங்க. திராவிட இயக்கத்தில் இருக்கிற பெரியார் வந்து தமிழை வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னார். நிர்மலா சீதாராமன் நேற்று பேசுகிறாங்க. என்ன பெரியார் காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னது உண்மையிலே நியாயம். என்ன நியாயம் என்று சொன்னால், உலகத்தில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்லப்படுகிறது. அப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே இருந்தவர்கள் யாராக இருப்பார்கள், எப்படி இருந்திருப்பார்கள்? காட்டுமிராண்டியிலிருந்து தான் வருகிறது. அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. காட்டுமிராண்டி மொழி என்னது, நம்ம உலகம் தோன்றிய காலத்தில் உருவான மொழி என்று சொன்னால் அது காட்டுமிராண்டி காலத்து மொழியாகத்தான் வரும். அதில் என்ன, அது சொன்னதுனால என்ன தப்பு இருக்குது? அதாவது வரலாற்று அவர் தான் அசிங்கப்படுறாரு. நாங்க வந்து மோடி வந்து தமிழை வந்து உயர்த்தி பிடிக்கிறாரு. மோடி தமிழை இச்சகம், அதெல்லாம் இச்சகம் பேசுறதெல்லாம் மோடியினுடைய வேலை. அது நான் அவர் எதிரி வந்து இது மாதிரி சொல்வது வந்து நம்மளை ஏமாற்றுவதற்கு சொல்வது. பெரியார் சொன்னது நியாயம். என்ன நியாயம்னா, இது காட்டுமிராண்டி காலத்திலேருந்து வளர்ந்த மொழி, அதுலேருந்து வளர்ந்து வர்ற மொழி அப்படின்னு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? நம்ம பாட்டம் போட்டெல்லாம் கோவணம் தான் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது கோவணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறது தப்பா? பொம்பளைங்க ஜாக்கெட்டே இல்லாமல் தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. அதெல்லாம் தப்பா? அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து தான் டெவலப் ஆகி வர்றோம். அதனால் காட்டுமிராண்டி மொழின்னு அவர் சொன்னதை இவங்களுக்கு அறிவில்லாத காரணத்தினால் அதை சரியாக புரிஞ்சு கொள்ளவில்லை. எப்போ சொன்னார், எதுக்கு சொன்னார், என்ன மாதிரி சொன்னார், அது எப்படி காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? திமுக எடுக்கிற போராட்டத்தை கூட அதிமுக மொழி பிரச்சனை இல்லை, பெருசாக அந்த அளவுக்கு கவனம் செலுத்தல. அதிமுகவில் இருப்பவர்களுக்கு திராவிட இயக்கத்தினுடைய வரலாறே தெரியாது. அதெல்லாம் இடையில் ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டவர்களே தவிர அவர்களுக்கு என்ன வரலாறு தெரிஞ்சால் கையில் கயிறு கட்டுவானா? வரலாறு தெரிஞ்சோம். இப்போ ஒரு சிவாஜி கணேசனை திருப்பதிக்கு போனான்னு கட்சியை விட்டு நீக்கிற கட்சி வரலாறு உண்டு. நீ வந்து 1008 கயிறை வச்சுக்கிட்டு பட்டை, அதுக்கு மேலே பொட்டு, அதுக்கு மேலே ஒரு ராமம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இவனெல்லாம் இவனுக்கு என்ன தெரியும்? பெரியாரையும் தெரியாது, அண்ணாவையும் தெரியாது. அண்ணாவை தெரிஞ்ச எம்ஜிஆரே கோயிலுக்கு போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதுவும் நான் கண்டித்திருக்கிறேன். எம்ஜிஆரையும் நான் அதாவது அவர் முதல்ல முகாமைக்கு போயிட்டு வந்தோம். நான் போய் அப்போல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்த நேரம். அப்போ நான் போய் கேட்டேன், என்னங்க இது வரைக்கும் இப்படி கிடையாது, நீங்கள் என்ன போனீங்கன்னா? இல்லை, எங்கள் அம்மா ஒரு வேண்டுதல் இருந்ததுக்காக நான் போனேன், அதை பெருசுபடுத்த வேணாம், அதோட விட்டுருங்கன்னு. அவரும் அதுக்கு அது நியாயம்னு சொல்லலை. அவரோட மனவேதனையோடு அந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்தேன்னு தான் சொல்கிறார். தெளிவாக நான் போயிட்டு தான் வந்தேன் அப்படின்னு ஒன்றும் தைரியமாக சொல்லலை அவர். அதனால் அவரும் மனிதர், அவருக்கு பல தேவைகள் இருக்கலாம், பல சூழ்நிலைகள் இருக்கலாம் சொல்லலாம். இன்னொரு பிரச்சனை தொகுதி மறுசீரமைப்பு கொண்டாதான் தமிழகத்தில் அந்த தொகுதிகள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க வந்து தொகுதிகள் குறையாது. இப்போ நேற்று ராஜ்நாத் சிங்கே இன்னும் தொகுதிகள் கூடுங்கிறார். நான் முதலே ஒன்று சொன்னேன், தமிழ் இனத்தை அழிப்பதற்கு என்னென்ன வழி உண்டோ அதெல்லாம் தேடுறானுங்க. தொகுதி பிரச்சனையில் வந்து பாப்புலேஷன் கணக்கெடுத்தால் 31 பேர் தான் வரும்ன்றான். நீங்கள் வந்து ப்ரொப்போர்ஷனேட்டாக கொடுக்கணும்னு கேட்டால் இன்றைக்கி என்ன 858 சீட்டு வருதுன்னா 543 போது எங்களுக்கு 39 சீட்டுன்னா 858க்கு எத்தனை சீட்டோ அத்தனை கூடுறான்றது தான் நம்மளுடைய போராட்டமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ப்ரொப்போர்ஷனேட்டாக நம்மளை சிதைக்கிற வேலையை பார்த்துக்கிறான்னா அதுக்கு வந்து அதெல்லாம் தடுக்கிற வேலையை நம்ம தான் பார்க்கணும். இதுக்கான போராட்டமும் அதிமுகவில் பெருசாக இல்லைங்கிறாங்களே. அதிமுகவை நீங்கள் வந்து ஒரு திராவிட இயக்கமாக எடுத்துக்கொண்டு தயவு செய்து பேசுகிறார். அது வந்து அவன் இன்றைக்கும் அம்மா கட்சின்னு தான் அவன் சொல்கிறான். ஜெயலலிதாவை தான் படம் வச்சுருக்கானா, அண்ணாவை மறந்துட்டான், பெரியாரை இல்லாமல் பண்ணிட்டான், எம்ஜிஆரே விட்டுட்டான்.
அவனுக்கு இன்றைக்கும் அம்மா தான். அம்மா யார்? அம்மா வந்த ஒரு பாடு தான் நாட்டில் ஊழலும். எம்ஜிஆரும் ஜெயலலிதா படமும் இல்லாமல் கூட்டம் நடத்தினாரு, அதனால தான் நான் போகலாங்கிறாரு செங்கோட்டையன். ஆமாம், அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் நீங்கள் சொல்கிறீங்க ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க, அந்த படமே இல்லாமல் கூட்டம் நடத்திட்டாங்க. வேறு கூட்டத்தில் நடத்துனது அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு, அவருக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணத்தை தேடுறாரு. இல்லைன்னு சொல்கிறதுக்கு அது ஏதோ ஒரு இதுக்காக நடத்தின கூட்டம். அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அத்திக்கடவு அவிநாசி விவசாயிகள் நடத்தின கூட்டம். அதில் அந்த விவசாயம் இதில் இருக்கிறவன் வைக்கலை. அதுக்கு இவர் முதலமைச்சராக இருந்தபோது அதுக்காக ஏதோ பண்ணியிருக்காருன்றதுனால அவங்க கூப்பிட்டாங்க. அவங்க வைக்கலை. அது இவருக்கு செங்கோட்டையனுக்கு அது ஒரு நொண்டி காரணமே தவிர அது உண்மையான காரணம் இல்லை. அவங்களே செங்கோட்டையனை கூப்பிட்டு ஏன்ப்பா படம் வைக்கல, வைடானா வச்சுட்டு போகிறான். அதை ஒரு காரணமாக சொல்கிறது இதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை தானே தவிர ஒன்றும் கிடையாது. அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த திராவிட வரலாறு தெரிஞ்சவன் எத்தனை பேர் இருக்கான் சொல்லுங்கள். ஒரு ஆள் கூட கிடையாது. ஒரே ஒரு ஆள் கிடையாது. நீங்கள் திராவிட இயக்கம் எப்படி வளர்ந்தது? 1907 நம்மக்கிட்ட தமிழ்நாட்டில் ஒருத்தனும் 1% கூட படித்தவன் கிடையாது. படித்தவன் 2 ஒருத்தன் இருந்தவன் பாப்பானோடையே சேர்ந்துக்கிட்டான். அன்றைக்கு உருவாச்சு. அன்றைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் 2 பேர்கள், ஒருத்தர் புருஷோத்தமன், ஒருத்தர் சுப்பிரமணியன், 2 வழக்கறிஞர்கள் தான் முதல்ல துணிஞ்சு வெளியில் பார்ப்பன ஆதிக்கம் ஓஹோன்னு இருக்கிற நேரத்தில் 2 வழக்கறிஞர் வெளியில் பார்ப்பன அல்லாதார் சங்கம்னு ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி நடேச மொழியார் அதை எடுத்து வர்றார். வரபோது தான் அவர் கொண்டாந்து இங்கே திருவல்லிக்கேணியில் திராவிட மாணவர்களுக்காக ஒரு ஹாஸ்டல் உருவாக்கி, அந்த ஹாஸ்டலில் படித்தவன் தான் ஆர்கே சண்முகம் செட்டியார். இந்தியாவினுடைய முதல் நிதி அமைச்சராக இருந்த ஆர்கே சண்முகம் செட்டியார் அந்த ஹாஸ்டல் இருக்க போய் தான் இங்கே படித்தார். அதே மாதிரி பல பேர்கள், பல பேர், டிஎம் நாராயணசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலராக இருந்தார். அது மாதிரி பல பேர்கள் இங்கே அவர் முதலே அந்த நடேச மலையார் பண்ண அந்த இதில் படித்தவங்க தான் அன்றைக்கு வெளியில் வந்தாங்க, பெரிய ஆட்களாக இருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. தவிர நீங்கள் அதெல்லாம் இல்லை, பண்ணாமல் போயிருந்தால் நம்மளாம் யார்? ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறேன், பெரிய பணக்காரனாக இருந்தால் 100 ஆடு, 100 கழுதை, 100 மாடு வாங்கி கொடுத்துருப்பான். ஏழையாக இருந்தால் 1 கழுதை, 1 பண்ணி வாங்கி கொடுத்துருப்பான். அவ்வளோதானே வித்தியாசம். யாருக்கு இருந்தது? நீங்கள் 1950 நமக்கு துணியே இல்லை சார். பல்வேறு கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மகிழ்ச்சி, நன்றியா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.